பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போகிறோம். இப்போ மகளோட போனோம்னு சொன்னால் நம்மளால் ஏதாவது பார்க்க முடியும். நம்மளால் அந்த சைட் தான் நம்ம போய் இருக்க பாருங்கள். இந்த சீன்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றதுக்காக தான் எடுத்து காத்துக்கிட்டு இருக்கேன். அட்வென்ச்சர் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கு தான் இந்த இடம் ஓகே. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இடத்துக்கு தான் நம்ம இப்போ போய்கொண்டிருக்கோம். ஸோ நம்ம இருக்கிற இடத்த நல்ல விஷயங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன சங்கு மாலைகள் செய்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க், சிப்ஸ் வித் வாட்டர். Hi guys, this is Janish. Welcome back to my channel. வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னோட ஒய்ஃப் என்னோட மகள் இருக்காங்க. ஸோ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் பிலிப்பீன்ஸில் இருக்கிறேன். ஸோ நாங்கள் ஒரு ஷார்ட் வெக்கேஷன் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நான் வீடியோ ஒன்று போடாமல் இருந்தது. ஸோ என்னோடய ஒய்ஃபோட என் ஃபேமிலியோட வந்து நாங்கள் ஷார்ட் வெக்கேஷன் போகிறோம். இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் மால் பால் என்ற இடத்துக்கு தான் போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிலிப்பீன்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு குறைஞ்ச வெளியில் ஹோட்டல் எடுத்துட்டோம். ஸோ ஒய்ஃப் வந்து இங்கே பே பண்ணுறாங்க அந்த சைடில். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ண இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 2500 pesos. அதே மாதிரி நாங்கள் 2 நாள் டூ நைட்ஸ் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு எடுத்திருக்கோம். அதனால நம்மளுக்கு 1000 pesos டிஸ்கவுண்ட் பண்ணி 4000 தந்திருக்காங்க. இதுதான் ரூம் பாருங்கள். இது பெட் வந்து இதுதான் பெட். 20 டவல்ஸ் தந்துங்க. பெட்ஷீட் இருக்குது. ஃபுல் ஏசியோட வைஃபை இருக்குது. ப்ளீஸ் ஓப்பன் தி லைட். இது பாருங்கள், இதான் ரூம் நம்மளுக்கு தந்திக்கிறது. ஒரு டெலிவிஷன் இருக்குது. அதே மாதிரி 2 சேர் நம்மளோட லக்கேஜ் வைக்கிறதுக்கு இருக்குது. நம்ம கொண்டு வந்த லக்கேஜ் இதுதான். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஷ்ரூம் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். வாஷ்ரூம் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு ஷவர் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கிற இந்த ஹோட்டல் வந்து லொக்கேஷன் வந்து வியூ வந்து வேறு லேபிள். சும்மா நம்ம இவ்வளோ இன்றைக்கி வந்து ஒரு 2 hours தேடி நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ரூம்ஸ் ஹோட்டல் வந்து நாங்கள் செக் பண்ணி 2 hours பைக்கில் தேடி போயிருந்துருப்போம். வேறு ஒரு இடமும் செட் ஆகாது. சில இடங்களில் போனால் வைஃபை இருக்கும், சில இடங்களில் பாத்ரூம் சரியாக அறியாது. இது வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக எங்களுக்கு நம்ம அமைஞ்சிருக்குது. ஸோ பக்கத்தில் பீச் இருக்குது. ஒன்லி ஒரு 10 மீட்டர் தான் பீச்சு. 10 மீட்டர் மில்ல பக்கத்தில் தான் இந்த பில்டிங், அடுத்தது பீச். ஸோ செம்ம பீவ். நிறைய ஆக்டிவ் மகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் வந்ததுக்காக ஒரு பொட்டாட்டோ சிப்ஸும் வாங்கிட்டு, அதே மாதிரி கப் நூடுல்ஸ் இருக்குது, அதுவும் எடுத்துகிட்டு அதுவும் வாங்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமான்லாம் இருக்குது. பார்த்தா தெரியுதானே என்னென்னு ஆல்கஹால் இருக்குது. ஸோ குடிக்கிறார்கள் வேணுமெண்டா யூஸ் பண்ணால் நாங்கள் அவுட் பீச் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். மகளுக்கு வந்து என்னென்னு சொன்னால் டின்னர் சாப்பாடு செய்கிறதுக்காக பார்பிக்யூ வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி ஃபோர்க் இருக்குது, ரைஸ் இருக்குது, நாங்கள் சாப்பிடுவோம். மகளுக்கு இப்போ சாப்பாடு செய்ய கொடுத்துருக்கு. என்னடா அவள் வந்து சூடான சாப்பாடு தான் சாப்பிடுவாள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒய்ஃபும் மகளும் இருக்காங்க. மகள் விளையாடிக்கிட்டு இருக்கா. ஸோ இதான் பீச் பாருங்கள். ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலிபால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு லேட் ஆகிட்டு இந்த ஏரியாவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு மகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு லேட் ஆகுது. சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் நம்ம இங்கே வந்துட்டு இதை சொல்லுவாங்க ஒயிட் பீச் அண்டு. இது மால்போலில் இருக்குது. ஸோ என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நைட்டில் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மழை பெய்துட்டு இருந்தது. மழை பெய்துட்டு இருந்தால நிறைய பேர் வெளியால் வர இல்லை. அதுதான் காரணமே. இப்போ ஸோ எப்படி சொல்கிறது, இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குது. இப்போ நைட் டைமு எல்லாருமே கடலில் மழை டைமில் நிறைய பேர் குளித்தவங்க ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு. ஸோ இப்போ வந்து எல்லாருமே மழை பெய்து இப்போ விட்டதால் ஸோ எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம சும்மா காற்று வாங்கலாம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு மகளோட வந்திருக்கேன். நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடம் பார்க்குறது சும்மா ஜில்லண்டு கடல் காற்று இருக்குல்ல, இப்போ இயற்கை காற்று அப்படியே அடிச்சுக்கிட்டு வருது. செம்மையாக இருக்குது. ஸோ இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து கடை தான். இங்கெல்லாம் வந்து கடை இருக்குது. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மார்னிங்கில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் பீச்சை பார்த்தீங்களா அப்படிங்கன்னு. ஸோ இங்கே மகள் நான் நடந்துக்கிறேன். ஹாய் மகள். Say them vanakkam. Say look at Appa. Say vanakkam. வணக்கம். ஸோ மகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக தமிழ் தெரியும், கொஞ்சம் தமிழ்னு சொல்லுவேன். வணக்கம், சாப்பிட்டீங்களா, சௌக்கியமா, சுகமா அப்படி இதெல்லாம் கேட்க தெரியும். ஃபுல்லாகவே தமிழ் பேச தெரியாது. ஸோ அந்த சைடு அப்படி நம்ம அப்படி நடந்துக்கிட்டு போவோம். எப்படிங்கன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்களா சும்மா எவ்வளோ கிளியராக இருக்குது இந்த கடல் தண்ணி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது சரிங்களா. இங்கெல்லாம் வந்து பியர் அதெல்லாம் வாங்கி குடிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இங்கே சிப்ஸ் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ அந்த சைடில் போயிட்டு இருந்துட்டு நம்ம சிப்ஸ் சாப்பிடுவோம். ஸோ பாருங்கள், ஸோ இங்கே வந்து பிபிக்யூ செய்கிறாங்க, பார்பிக்யூ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபிஷ் இருக்குது, சிக்கன் இருக்குது, பன்னீர் வச்சுருக்குது, ஹாட் டாக் இருக்குது. ஸோ இதெல்லாம் பிபிக்யூ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஹலோ, ஹாய் ஹாய். ஸோ oh, look at that, very nice. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடில் பட்டம் நைட்டில் உங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரியல. நைட்டில் இந்த போய் பட்டம் போடுறாரு. கோ அண்ட் ஜஸ்ட் வை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளுக்கு நம்ம என்ன சரி தண்ணி வாங்க வேணும். லெட் வி செக் தேர். ஸோ மகளுக்கு தண்ணி வாங்க வேணும். ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி இருக்குது. ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்கஹால் தான் இருக்குது. How much this? 80. It's kind of beer or? Yes, kind of beer, like. So I will go with this. இது ஒரு அதாவது இது பியர் தான். இதில் வந்து ஆல்கஹால் வந்து ஜாஸ்தி இல்லை, அதிகமாக இல்லை. இதில் வந்து இது நான் எனக்கு வாங்குறேன். ஸோ மகளுக்கு தண்ணி, வைஃபுக்கு வந்து யா 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 ஸோ வைஃபுக்கு வந்து ஸ்ப்ரைட். ஸோ பியர் குடிக்க இல்லை, இது பியர் இல்லை, அதாவது ஆல்கஹால் வந்து கொஞ்சமாக கலந்துருக்கு இல்லை. ஸோ அதான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க், சிப்ஸ் வித் வாட்டர் அண்ட் வைஃப் வந்து ஸ்ப்ரைட். ஹாய் மகள். Hello Mahal. Hello. Say hello guys. Hello guys. How are you guys? I'm okay. So how do you feel in this? Very relaxing. Yeah. Very nice, you know, like you can't forget the stress in life. Absolutely. When you are looking to the next very nice. ஸோ இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு ஃபேமிலியோட இப்படி ஒரு ஃபேமிலியோட இப்படி இருக்கணும்ன்றதே மிச்ச நாள் ரொம்ப நாள் கனவு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த கனவு வந்து நிவர்த்தியாக இருக்கேன். அப்படி நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கல, ஃபேமிலியோட இருந்தும் நிறைய சந்தர்ப்பங்கள் எதுவும் கிடைக்கல. ஸோ இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் வெக்கேஷன் வந்திருக்கேன். ஸோ பீச்சில் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு, ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம்னு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஃபுல்லாக மழை பெய்துக்கிட்டு இருந்தது. ஸோ எங்களால் எதுவுமே செய்திருக்க முடியலை. இன்றைக்கி வந்ததுலேருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கினேன் ஹோட்டலில். ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மழை விட்டு எல்லாருமே உள்ளே போயிட்டு தூங்குறாங்க இப்போ. ஸோ பெட்டர் நாளைக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த பீச்சை. ஸோ எல்லா கடைகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பாதி. ஸோ இப்போதைக்கு இதோட முடிச்சு. ஸோ அனைவருக்கும் காலை வணக்கம், எல்லாருக்கும் மார்னிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிட்டு இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 மணி. ஸோ இப்போ நம்ம பீச்சுக்கு போவோம். ஸோ பீச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் சின்ன சின்ன எப்படி அந்த மாலைகள், சின்ன சின்ன சங்கு மாலை அது மாதிரி ஷேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்லாம் இருக்குது. ஸோ அண்டி வந்து ஷேல் பண்ணி. ஹாய், குட் மார்னிங். ஹவு மச் யூ ஆர் சேலிங் of this? 3 pieces 100. 3 pieces 100. They are selling this is 3 100. One necklace and one this one. This is 100 pesos.
put one like that both. Okay, one set. perfect. Thank you so much. I'm a blogger. Yeah, yeah. Look at them. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன சங்கு மாலைகள் செய்து வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கீட்டைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. நைஸ். யா, show me this one. Wow. This one how much are they? 50 50. each. Okay. Later I will take shower. Later I will buy. Yeah. Thank you so much. Thank you. Salamat ate. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஒரு ரவுண்ட் வாக் போவோம். ஸோ மகள் அந்த இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒய்ஃப் மகள் அந்த சைடில் இருக்கிறாங்க. இப்போ தான் ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு சொன்னால் இப்போ மழை பெய்துக்கிட்டு இருந்தது. ஸோ மழையெல்லாம் விட்டதுக்கு பிறகு இப்போ காலையில் 9-9:30 ஆகுது. ஸோ மக்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா போட் இருக்குது. இதெல்லாம் ரெஸ்கியூ பண்ணுற போட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சின்ன சின்ன கடல் மீன்கள், சின்ன சின்ன மீன், வளர்ப்பு மீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த சைடில் இருக்குது. இதில் நீங்கள் போகலாம். இதில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆளுக்கு 500 பைசா பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலாம், கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை. ஸோ 3 hours 500 பைசா 3 ஹவர்ஸுக்கு நம்ம கடலுக்கு உள்ளே போயிட்டு அந்த வளர்ப்பு மீன், சின்ன சின்ன ஆமை, அந்த கடல் கல்லெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் எனக்கு என்னோட மகள் வைஃப் இருக்கிறாங்க. ஸோ என்னால் செய்ய முடியாது இப்போதைக்கு. அதே மாதிரி கோப்ரோ கேமரா கொண்டு வந்தில்லை. அதனால் நம்ம கடலுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னு சொன்னால் நம்ம கோப்ரோவை எடுத்துகிட்டு அதுக்குரிய கவர்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடியோ எடுப்போம். ஸோ இங்கே வைஃப் அண்ட் மகள் 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க குளிக்கிறதுக்கு. ஸோ குட் மார்னிங். வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஷோர்ட்ஸ் வந்து வாங்க போகிறோம் நம்ம. அந்த ஷோர்ட்ஸோட விலை வந்து 170. வேர் இஸ் தவர்? This is our? Okay. This is Ukai or brand new? What? This is Ukai? No. Brand new. Yeah. Okay. This one? Yeah. 170? Yeah. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 170 pesos. ஓகே, இது கொடுத்து இதை வாங்கி எடுப்போம் நம்ம. இப்போ நம்ம 200 peso கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு பேலன்ஸ் தருவாங்க. அதையும் எடுத்துகிட்டு 30. Thank you. ஓகே, சலாமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ ஷோர்ட்ஸ் வாங்கிட்டோம். அதே மாதிரி அப்படியே பீச்சுக்கு போயிட்டு இன்னும் நிறைய ஷோப் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதே ஷோர்ட்ஸ் வந்து நம்ம வேறு இடங்களில் வாங்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்களா, இங்கே இளநீர் விற்கிறாங்க பார்த்தீங்களா. பீச்சில் ஸ்லீப்பர்ஸ், எல்லா ஆல்கஹால் எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட நிறைய ஷாப் இருக்குது. ஸோ நம்ம பெட்டர்னா அந்த ஃபேமிலியோட போய் ஜாயின்ட் ஆகிறது பெட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட லேடிஸ் எல்லாம் வந்து பீச்சில் குளிக்கிறது ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படி அந்த சைடில் போயிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட வைஃப் வந்து சிட்டி எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் கோ. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் என்னோடய மகளை கூட்டிக்கிட்டு ஒரு அட்டகாசமான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் இப்படி இடம்னு சொல்லி. ஸோ என்னோட மகளுக்கு ஒரு ப்ளே கிரவுண்டு கூட்டி வந்திருக்கேன். அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹோட்டல். நாங்கள் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கும் இந்த ஹோட்டலும் வந்து சேம் ஹோட்டல் தான். பட் நாங்கள் இருக்கிற ஹோட்டல் வந்து பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறதால ஸ்விம்மிங் பூலில், இது பீச்சிலேருந்து 300 மீட்டரில் இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து அவங்களோட ஹோட்டல் தான். ஸோ நீங்கள் அங்கே ரூம் எடுத்தால் கூட இங்கே வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கொள்ள, நீங்கள் இதெல்லாம் இந்த ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கே வந்திருக்கு இப்போ மழைக்கூடிய ஸ்விம்மிங் பூலுக்கு. ஸோ இப்போ வந்து மழை லைட்டாக பெய்துக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் சின்ன சின்ன தூரலாக இருக்குது. ஸோ மகளும் வைஃப் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இதில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு அட்டகாசமாக இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த ரெயினோட. ஸோ மழை இப்போ நான் கொஞ்சமாக அதிகமாக தூரிக்கிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற வியூஸ் எல்லாம் பாருங்கள், செம்ம இருக்குது இல்லை.
இது சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் இன்றைக்கு கூட நீங்கள் உங்களோட பிள்ளைகளோட இங்கே விளையாடி கொள்ளலாம். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம்ஸ் இருக்குது. இங்கே ரூம்ஸ் என்ன மாதிரி என்னென்னு தெரியலை. பட் நம்ம இருக்கிற ரூம்ஸை பற்றி உங்களுக்கு விலையெல்லாம் சொல்லியிருந்தேன். 5,000 6,000 4,000 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எடுத்துக்கிற 4,000 தான் கொஞ்சம் சீப்பானது. பட் ஓகே, வித் ஏர் கண்டிஷன், அட்டாச் பாத்ரூம், பெரிய பேட், அது பிரச்சனை இல்லை. என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போது. ஸோ எல்லாம் அந்த ரூம் நல்லா தான் இருக்குது பார்க்க. ஸோ அது ப்ளஸ் நம்மளுக்கு பெல்கனி கூட தந்திருக்காங்க. செம்மையான ஒரு எப்படி சொல்கிறது, அதை பார்க்குறது செம்மையான ஒரு லொக்கேஷன். அது நம்ம லக்கி தான், நம்ம தேடின ஹோட்டலுக்கு இது நம்மளுக்கு கிடைச்சது பெரிய லக்கி நம்ம. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த இதில் மகளோட என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஸ்விம்மிங் பூலில் தான் போகிறோம் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். பாருங்கள், இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. சும்மா அட்டகாசமான பயணத்தை இன்றைக்கி அட்டகாசமாக நம்ம நிவர்த்தி செய்ய போகிறோம். இன்றைக்கி ஒரு நைட் மட்டும் தான் தங்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வியூ. சும்மா இது வந்து 5 ஃபீட்டுங்க, அடுத்தது வந்து 2 ஃபீட், அது சில்ட்ரன்ஸுக்கு பேபிக்கு. பாருங்கள் அந்த சைடில் பாத்ரூம் எல்லாம் இருக்குது. சும்மா வேறு லெவல் இருக்கப்பா. இங்கே பாருங்கள், சும்மா பிக்சர் எடுக்கிறதுக்கு சும்மா வேறு லெவல் இடங்கள். இங்கே பார்த்தீங்களா செம்மையாக செய்து வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு தான் வந்திருக்கோம் ஃபேமிலியோடு சேர்ந்து. அட்டகாசமாக நம்ம இதை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே குதிப்போம், தண்ணிக்குள்ளே குதிப்போம். ஸோ மகளும் வைஃபும் வந்து உள்ளே போய் குதிச்சுட்டாங்க. இது வந்து 2 ஃபீட் தான், இது பேபிக்கு தான். ஸோ நம்மளும் போயிட்டு அவங்களோட ஜாயின் பண்ணுவோமே. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஃபீட் தான். ஸோ yeah, Appa Ball is coming now. Hindi police Appa, she's very cold. So இத பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த கால் அளவுக்கு இருக்குது. Come hold your hand. Where? Appa will go here. Appa will go here. Appa, very strong Appa. He's not scared. Isha, you are okay Isha now. Sit down. Sit down Isha. Sit down. நான் இப்போ உள்ள குதிக்கிறேன். நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வாட் இஸ் தி பிளேஸ் நேம்? பனக்சாமா என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒயிட் பீச்சில் இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பனக்சாமா என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு ஃபேமஸான பீச் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னோட ஃபேமிலியோடு தான் வந்திருக்கேன். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியில் உங்களுக்கு சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த இடத்த தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக என்னோட ஃபேமிலியோட வந்திருக்கேன். என்னோட மகள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ நான் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிட்டியாக இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கும்போது வாங்க நம்ம பீச்சுக்கு ஃபெஸ்ட்டுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இப்போ நம்ம இந்த மால்போல் பீச்சில். இதுவும் ஒரு எந்த இடமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மால்போல் பீச்சுக்கு உரிய இடம் தான். இது வந்து அடுத்த ஊர் இது. ஸோ கொமானா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பீச் இருக்குது. இதை மால்போல்னு தான் எல்லாத்தையும் கொமானா சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய பொருள்னஸ் வருவாங்க. இங்கே ஸ்குவாடா டைவிங் செய்கிறதுக்கு தான் அதிகமான நாட்கள் வருவாங்க. ஸோ நம்ம உள்ள பீச்சில் போயிட்டு பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அங்கே நடக்க போகுதுன்னு தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் இல்லை, உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அங்கே இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. பட் நாங்கள் நம்ம இதுக்கு ஸோ பேபி பிஃபோர் ஜஸ்ட் த ஒயிட் பீச் தேர்ஸ் that place is nothing like this, no? So here many shops, restaurant, bar, club, everything is been here. Yeah, this is, it's nice. It's better we stay here. Unfortunately, yeah, definitely no problem. Next time if we come here, we can stay here with our family. So நிறைய பொருள்ஸ் இருக்காங்க பாருங்க, செம்ம நிறைய பொருள்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, இங்கே வந்து ஹோட்டல் எல்லாமே சீப்பாக தான் இருக்குமா. நம்ம எடுத்த ஹோட்டல் வந்து 5,000. ஸோ இங்கே வந்து ஹோட்டல் வந்து சீப்பாக இருக்கும். 700 அந்த மாதிரிக்கெல்லாம் ஹோட்டல் கிடைக்குமா. ஸோ அந்த பீச் வந்து இருக்குது. ஸோ நம்ம அந்த சைடில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓ நிறைய இடங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மசாஜ் ரூம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மசாஜ் ரூம் இருக்குது, கிளப் இருக்குது, அதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, காஃபி ஹவுஸ் இருக்குது. ஸோ நிறைய இடங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ வா
ஆனால் நம்ம அவசரப்பட்டு அங்கே 2 நாள் இருந்துட்டோமோன்னு தோணுது. என்ன செய்யணும்னு தெரியல. ஓகே, வந்துட்டோம், இருந்துட்டோம். ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்குறது பெட்டர் இப்போ. ஸோ மக்களே, யா யா ஸோ நம்ம அப்படியே நடந்துக்கிட்டு போவோங்க பாமா. ஸோ லெட்ஸ் கண்டினியூ தேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ இந்த கீழே இறங்கிட்டு இந்த வழியாக இப்போ நம்ம அந்த சைட்டுக்கு போவோம். இப்போ அந்த சைட் போனால் தான் நம்மளால் எதுவும் சரி பார்க்க முடியும், என்ன சரி முடியும். ஸோ நம்ம அந்த சைட் தான் இப்போ போகிறோம். ஸோ நம்ம இப்போ அந்த சைட்டு இப்போ நம்ம இப்போ போனோம்னு சொன்னால் நம்மளால் ஏதாவது பார்க்க முடியும். நம்மளால் அந்த சைட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல, நம்மளை எலோவ் பண்ணுவாங்களாங்கள தெரியல எப்படி போகிறதுக்குன்னு சொல்லி நம்ம அந்த சைடு போய் பார்ப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக டைவிங் பண்ணுறாங்க. ஸோ இஷா வெரி கேர்ஃபுல்லாக ஹியர். இஷா very careful here. So you can come here this way. Isha, just down. அப்படினு சொன்னா இங்க தான் வந்து அந்த ஸ்குவா டைவிங் செய்யறதுக்குரிய இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அந்த வழியை பாஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் எல்லாமே இருக்குது பாருங்க. ஹாய். ஸோ அந்த சைடில் ஜூ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உள்ளே போகலாம். இந்த மாதிரியான விஷயம் இதெல்லாம் உள்ளே இருக்குது நம்ம. பட் இதெல்லாம் பார்க்க முடியுமா இப்போதைக்கு நம்மளால் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதெல்லாம் கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஓ, ஷேல் வி மூவ் திஸ் வே? Yeah. No worries. This is the way it's going there. We are not lost. I'm here. பாருங்க மக்களே, எவ்வளோ அழகான காட்சிகள் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இந்த இடத்துக்கு வரேன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு மோட்டர் பைக்கிலோ இல்லை ஏதாவது ஒரு வண்டியோ நம்மளுக்கு இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்குன்னு நான் தோணுது. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹலோ ஹாய். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ஓப்பன் த அம்ப்ரெல்லா ஐயா. ஸோ ஹலோ காய்ஸ், ஹாய். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ட்ரை பண்ணிப்போம். ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் திரும்ப சொல்லணும்னு நினைக்க வேண்டாது. இந்த இடம் வந்து ஃபேமஸ் ஸ்குவா டைவிங் செய்கிறது தான் ஃபேமஸ். எல்லாமே டைவிங் இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டி நம்மளுக்கு ஒரு செமினார் மாதிரி வச்சு நம்மளுக்கு அதை சொல்லி தருவாங்க, அப்படி என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும்னு. இங்கே பாருங்கள், அழகான இடங்கள் அவங்களுக்கு வீடியோவில் வரும் பாருங்கள். ஸோ அந்த சைட் போனோம்னு சொன்னால் கூட நம்மளால் பார்க்க முடியும் நிறைய இடங்களை. ஸோ நம்ம போமே அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம இப்போ போய்கொண்டிருக்கோம். ஸோ நம்ம இருக்கிற இடத்த நோக்கி தான் இப்போ போய்கொண்டிருக்கோம். இப்போ எப்படி சொல்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அட்வென்ச்சரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே செய்யலாம். வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம ஒயிட் பீச்சிலேருந்து குளித்த மாதிரி இங்கே குளிக்கிறதுக்குரிய இடங்கள் நிறைய இல்லை. ஸோ நம்ம இப்போ பைக் எடுத்துக்கிட்டு நம்ம இடத்துக்கு தான் நம்ம போக வேண்டி இருக்குது. ஸோ மஹால், லெட்ஸ் கோ மஹால். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள். Yeah, we walk there Mahal. Let's go Mahal. Mahal, let's walk Mahal. Yes, just you can see guys. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய கிளப், நிறைய பார், இந்த அதிகமாக டூரிஸ்ட் வர்றது இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். பாருங்கள், பீச்சில் குடிச்சிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட், ஒன் டே கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் ஹையர் பண்ணி எடுக்கலாம். இங்கே அந்த பிலிப்பினோ அந்த அப் இருக்குது, அந்த அப்பில் போயிட்டு நம்ம ஒன் டே கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹையர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 1 week 2 weeks 1 month அந்த மாதிரியான கூட நம்ம ஹையர் பண்ணி அவங்களே பே பண்ணி ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான இதில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான் இதில் ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன், அதை தான் சொல்கிறேன். நான் எப்படி சொல்கிறது, செம்ம ஏரியா வரைக்கும் பார்க்குறது. ஃபுல்லாக பார் இருக்குது, பேக்கரி இருக்குது, காஃபி ஷாப் இருக்குது, வேறு லெவல். நம்ம ஸோ
நம்ம எப்படி சொல்கிறது, ஒயிட் பீச் ஓகே தான் நம்மளுக்கு இருந்து, ஆனால் இப்படியான ஒரு சிட்டி மாதிரி இல்லை. இந்த மாதிரி பாருங்க, இப்படி இந்த கிளப் பார்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிட்டி நம்மளுக்கு அமையலைங்க, அவ்வளோதான் சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ அங்கேயே நம்ம போய்க்கொள்ளுவோம். இப்போ பைட் பீச்சுக்கு போயிட்டு மகள் கொஞ்சமாக தூங்குவா. தூங்கினதுக்கப்புறம் நம்ம திரும்ப பிளாக்கை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே இருக்க போகிறது 48 hours தான். 48 hours என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யலுமோ அதெல்லாம் செய்ய போகிறோம். வந்து பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வா ஐஸ்கிரீம்லாம் இருக்குது பாருங்கள். ஓ ஓகே, லெட்ஸ் வாக் மஹல், லெட்ஸ் வாக். யூ கேன் வாக் ஃபாஸ்ட் மஹல். Isha, side please. Too much foreigners this area for the adventure they came here, na? Very nice place. Yeah, especially for the day. நல்லா இருக்குல்ல இந்த இடம் பார்க்கறது, செம்மையாக இருக்குது பாருங்க. எங்கே பார்த்தா எல்லா இடமும் வளைச்சி பார்க்கும்போது ஹோட்டல்ஸ், ரூம்ஸ் பார்க்கறது நல்லா இருக்குங்க, செம்ம இடங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட இப்போ தான் இந்த பீச்சு ரொம்ப அதிகமாக களை கட்டுது. ஸோ நம்ம இப்போ நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பீச்சில் போயிட்டு குளிக்க போகிறோம். என்னோடய ஃபேமிலியெல்லாம் நம்ம மகளும் ஒய்ஃப் வந்து இருக்கிறாங்க. சும்மா பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி. ஸோ நம்ம போகிறோம், கலக்கிறோம். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒய்ஃபோட சேர்ந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி களை கட்ட போகுது பீச். So, hi ma. Hello. Take this. Isha. 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 Say hi. Isha. You are not in a good mood today. Okay. So I think tomorrow is our last day, na? Yeah, last day tomorrow. Yeah, tomorrow is the last day. So tomorrow at 12 noon we can check out. So better tomorrow morning we can come here back again, so we can take some pictures. So yeah, it's very nice here. Yeah, The view. also need to Very take some nice. picture. Maybe she will Yes. remembrance here. Listen here, guys. This is a nice scene, the drones. Very nice scene Yeah. behind me. You can show that to my viewers. Maybe they will be very happy there. Then? Yeah, better tomorrow we will come. That's how you do. So today we went the area, no? That's the area. That's the area, I think. Panagsama. Yeah, Panagsama. Panagsama. But it's not good to swim Yeah, there. that's not good thing. Only for for the diving that. Only. activities. Yeah, yeah. For the if you want to adventure, just you can go there. That's all only. Only if you want to swim here, just you can. Okay. குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ இது அடுத்த 3வது நாள் இது. ஸோ நாங்கள் நம்ம ஹோட்டல் ரூமில் இருந்து நம்ம இப்போ விடைபெற போகிறோம். ஸோ நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம் இப்போ எல்லாத்தையும். ஸோ நம்மளோட லக்கேஜ் எல்லாமே ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட லக்கேஜ் இருக்குது, பேக் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நம்ம இப்போ போக வேண்டியது தான். ஸோ நம்ம இப்போ பாய் சொல்லிவிட்டு நம்மளோட இடத்த விட்டு இப்போ காலி பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு, ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் இப்போ மால்பால் டவுனுக்கு போகிறோம். அந்த பஜார் அந்த சிட்டிக்கு போயிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுக்கு லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஸோ அப்படி நம்ம வீட்டுக்கு பயணம் ஆகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட எல்லாமே முடிஞ்சுது, பயணம் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ நம்ம இப்போ இந்த பயணத்தை விட்டு இப்போ நம்ம காலி பண்ணிட்டு போகிறோம். ஸோ இதுதான் இந்த மால்பால் சிட்டியோட டவுனே இதான் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா, ரவுண்டை போட்டுருக்குது, அந்த ரவுண்டை போட்டு கழிச்சு தான் நம்ம போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ரோட்டை கடந்துட்டு போகிறது பெட்டர். ஸோ இப்போது நம்மளோட பயணம் இனிதான் நிறைவு பெறுகிறது. ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ வீட்டை கிளம்புவோம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 2 days வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லை, இந்தியோட 3வது நாள் நம்ம காலி பண்ணிட்டு போகிறோம். ஸோ இந்த பயணம் முடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது முறை வருவது இந்த ஜெனிஷ் பாய்.